ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சுவையான டேங்கியான நிறையா பேருக்கு ஃபேவரட்டாக இருக்க மாங்காவை வச்சு ஒரு மாங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். மேலே இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின் ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் பீலரை நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. மேலாப்பில் எடுத்திங்கன்னா வராது, நல்லா அழுத்தம் கொடுத்து எடுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து நமக்கு வந்துடும். ஸ்கின்னை நம்ம ஃபுல்லாக ஃபீலாக பண்ணி எடுத்தால் தான் அந்த சட்னி வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும், திப்பி திப்பியாக கிடைக்காது. அதனால் நல்லா பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இன்னும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைப்படுறப்ப நல்லா அரைப்படும். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஜாரில் ஆட் பண்ணுறதுனால 2 டைம்ஸ் ஆட் பண்ணி அரைச்சேன். பாதி இப்போ அரைச்சிட்டு பேலன்ஸாக அப்புறம் அரைச்சேன். நீங்கள் பெரிய ஜாராக இருந்தால் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தோலோடவே ஆட் பண்ணிக்கோங்க, தோல் நீக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் வரமிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதான் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பே நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாங்காய் சைஸ்க்கு. இப்போ இதை நல்லா ஃபைனாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வாங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேணாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நிறையா ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய். அந்த ஃப்ளேவர் தான் வந்து மாங்காய் சட்னிக்கே சூப்பராக இருக்கும். ஆயிலு, கல்லெண்ணெயெல்லாம் ஆட் பண்ண வேணாம், நல்லெண்ணெயே ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1-2 தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூண்டு வந்து தட்டி தோலோடவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நாம் அரைச்சி வச்சுருக்க மாங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன், அதனால தான் கெட்டியாக இருக்குது, ஜாரை விட்டு கூட வரல. அந்தளவுக்கு கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயும் அந்த மாங்காயும் நல்லா மிங்கிள் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து அதையும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நிறைய மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு, அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்க மாதிரி தான் ஊற்றுறேன். இந்த தண்ணி சுண்டனாலே போதும், நமக்கு இந்த மாங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்றைக்கி நான் ஃபுட் கலரில் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக வேணும் சட்னி அப்படின்னா காஷ்மீரி சில்லி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், ஒரு சூப்பரான மாங்காய் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதை பழைய சாதத்தோடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ.